தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழெங்கள் இளமைக்கு பால். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தகவல். இதற்குரிய இந்த உரையை நிகழ்த்த வரவரும் ஒரு நுட்பமான ஆராய்ச்சியாளரும் கூட. இந்த ஆராய்ச்சியின் மூலமாக இன்று அவர் பல தீர்வுகளை நம்முன்னே வைக்க இருக்கிறார். அவருடைய இந்த ஆராய்ச்சியின் பயன்கள் பல நாடுகளில் இப்பொழுது வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஐக்கிய நாட்டு சபையில் அவருடைய ஆராய்ச்சியின் குறித்த அந்த பயனீடுகள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழர் ஆதி காலத்தில் விவசாயத்தில் மிக சிறந்து விளங்கினார்கள். அந்த விவசாயத்தை முறையாக செய்யும் வழிமுறையை அறிந்திருந்தார்கள். இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற விவசாயத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பல்வேறு நச்சுப் பொருட்கள் அல்லது உரங்கள், பூச்சி மருந்துகள் இவைகள் எதுவும் இல்லாமலேயே மிக அற்புதமான விவசாயம், அந்த விவசாயத்திலே சிறந்ததொரு பயிர்களை பயிரிட்டு அதன் மூலமாக ஒரு அந்த உணவையே ஒரு தங்களுடைய நோய்க்கு மருந்தாக அவர்கள் பயன்படுத்தி வாழ்ந்து காட்டினார்கள். இதனால் பொதுவாக சொல்வார்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு என்று. அந்த அளவிற்கு அந்த தாம் சாப்பிடும் பொருளே அவர்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய அளவிற்கு அது உணவுதான், ஆனால் அதில் மருந்து தன்மையோடு அது இருக்கிறது என்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து, நம் அனைவரும் அறிந்த ஒன்று அந்த கருத்து. ஆனால் அதை வெறும் வாய் அளவில் சொல்லாமல் அதற்குரிய ஆய்வுகளில் ஈடுபட்டு அந்த ஆய்வின் வழி, அது சாதாரண ஆய்வு இல்லை, அதையும் தாண்டி அந்த பயோடெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது நுட்பமாக, அந்த உயிரியல் நுட்பம் என்ற அளவிற்கு அதை உட்சென்று அதற்கு மேலாக இன்று பிரபலமாக வந்து கொண்டிருக்கிற நேனோ டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட மூலிகையில் அதில் இருக்கின்ற அந்த மூலிகையின் முக்கியமான கூறுகள் அந்த நேனோ டெக்னாலஜி மூலமாக எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும், எளிதாக அதை யாரும் கண்டுபிடித்து விட முடியவும் முடியாது என்ற அளவிற்கு சில நுட்பங்களும் செய்ய முடியும் என்று தன்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கின்றார். இது போன்ற பல நுட்பமான ஆராய்ச்சியின் மூலமாக இவர் இப்பொழுது ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்கிறார். உதாரணத்திற்கு, நாம் சாப்பிடும் அரிசியை அந்த குறிப்பிட்ட அவர் கண்டுபிடித்த அந்த மூலிகை சார்ந்த அந்த திரவத்தில் கலந்து அதன் பிறகு அந்த அரிசியை சாப்பிடும் பொழுது அந்த அரிசியில் இருக்கின்ற சர்க்கரையின் அளவானது நம்மளுடைய உடலில் சர்க்கரையின் அளவை உடனடியாக கூட்டாது. அதே நேரத்தில் உடலில் தேவையான அந்த சர்க்கரையின் தன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய நச்சுத்தன்மை விலக்கிக் கொள்ளக்கூடிய, அதாவது இயற்கையிலேயே அது நமது உடலில் அந்த நீரிழிவு நோயோ அல்லது அதை சார்ந்த பல நோய்களோ வராமல் தடுக்கக்கூடிய அளவிற்கு எப்படி இருக்க முடியும் என்று ஆய்வு. அதே போன்று உப்பு, அதுபோன்று இன்னும் பல பொருட்கள் அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அவர்தான் பேராசிரியர் டாக்டர் C.K. நந்தகோபாலன் ஐயா அவர்கள். பல
பொருள்களை இப்பொழுது நமக்காக கண்டுபிடித்தாலும் இவை எல்லாவற்றிலும் தமிழர்களுடைய அந்த உயிரியல், அதாவது ஃபிசியோலாஜி, பேத்தாலஜி, மெடிசன், நியூட்ரிஷன் என்று நாம் இப்பொழுது சொல்லக்கூடிய இது போன்ற பல கூறுகள் எல்லாமே தமிழர்களுடைய இந்த உயிரிலும் உணவிலும் இருந்திருக்கிறது என்பதை சான்றுபூர்வமாக நமக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். உதாரணமாக நாம் சாதாரணமாக எண்ணக்கூடிய இந்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் ஆ ஆ என்று நம்மளுடைய உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் போன்றவைகள் கூட எப்படி இந்த நுட்ப செய்திகள் அடங்கியிருக்கிறது என்று போன்று பல்வேறு ஆராய்ச்சிகளில் அவர் ஈடுபட்டு இன்று நமக்காக பல்வேறு பொருட்களை இப்பொழுது கண்டுபிடித்து வந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய இந்த சாதனையானது நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாறுதல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பாக நீரிழிவு நோய் அல்லது இரத்த கொதிப்பு நோயில் மருத்துவர் கொடுக்கும் மருந்துகளை சாப்பிட்டு வந்தவர்கள் கூட இப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு படிப்படியாக வெறும் உணவை அவர்களுக்கு மருந்தாக அல்லது அவர்களுக்கு மாற்று மருந்துகள் தேவையில்லாத அளவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆராய்ச்சியாளரை இந்த வேளையில் நம்முடன் இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ஆராய்ச்சியாளர் நமக்காக பல தகவல்களை இப்பொழுது நம்மளுடன் பகிர்ந்து கொள்வார். அவையில் வீற்றிருக்கும் என் குல தமிழ் சான்றோர் பெருமக்களை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஏற்பாடு செய்த அரவிந்தன் அவர்களுக்கும் டாக்டர் பாலா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் பிறந்து வளர்ந்தவன், தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவன். என் பள்ளிக்கூட படிப்பு, கல்லூரி படிப்பு மாநில கல்லூரியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சைக்காலஜி உளவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவன் நான். 1981க்கு பிறகு என் படிப்பு முடிந்தவுடன் வியாபாரத்துறைக்குள் சென்ற நான் 1987 வருஷம் தைப்பூசம் அன்று நம் தமிழ் பாரம்பரிய விஞ்ஞானத்தின் ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக என் சகோதரர், இளைய சகோதரர் திரு CK பிரேம்குமார் அவர்களுடன் ரெவல்யூஷன் என்ற ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை விளையாட்டாக தொடங்கினோம். தொடங்கிய பொழுது அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாது எங்களுக்கு. தொடங்கிவிட்டோம். முதலில் எங்கள் பணி மருத்துவம் சம்பந்தப்பட்ட, விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட பழைய நூல்களை சேகரிப்பதாக இருந்தது. கிட்டத்தட்ட 6 மாத காலங்களில் எண்ணற்ற நூல்களை சேகரித்த நாங்கள் அவற்றை ஒரு வரி கூட படித்து தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தமிழ் தெரிந்தவர்களாகவே இருந்தோம். இது போன்ற அரங்கங்களுக்கு தெரியாத, சமுதாயத்திற்கு தெரியாத ஒரு சில தமிழ் அறிஞர்களின் அறிமுகம் கிடைத்து 4 மிக வல்லமை படைத்த தமிழ் அறிஞர்களிடம் தமிழ் மொழி என்றால் என்ன என்பதை அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள். அது ஒரு கடவுளின் அனுகிரகம் என்று தான் சொல்ல வேண்டும். மேற்கத்திய விஞ்ஞானம், இன்றுள்ள நவீன விஞ்ஞானம், மாடர்ன் சயின்ஸ், ஹார்ட்லி 200-300 இயர்ஸ் ஓல்ட். 2ஆம் உலகப் போருக்கு பிறகுதான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மனிதனுக்கு போய் சேரும் அளவிற்கு வளர்ந்தது இந்த 60-70 வருடத்தில் என்றுதான் கூற முடியும். ஆனால்
எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மொழியையும் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் இயற்கையையும் இயற்கை சார்ந்த ஒவ்வொரு பிரிவினையும் முழுவதுமாக கற்றுணர்ந்து அது பிற்கால சமுதாயத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற காரணத்தினால் அவற்றை மிக அழகாக நமக்கு தொகுத்து வழங்கி சென்ற ஒரே ஒரு பாரம்பரியம் நம் தமிழ் பாரம்பரியம் மட்டுமே. எவ்ரி சயின்ஸ் வாஸ் completely studied in full. மொழியை படித்த நாங்கள் பல வல்லுநர்களுக்கு கீழே மருத்துவத்தை படிக்க துவங்கினோம். ஒரு மருந்து என்றால் என்ன, ஒரு மருத்துவம் என்றால் என்ன, அந்த காலத்தில் இன்று அழைக்கக்கூடிய ஃபிசியாலஜி, அனாட்டமி, பெத்தாலஜி, மெடிசன், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் என்பது ஒரே ஒரு தொகுப்பு. இப்பொழுது அதை எண்ணற்றவாக பிரித்து விட்டார்கள். 14 ஆண்டு காலங்கள் 2.5 லட்சம் கிலோமீட்டர் பிரயாணம் செய்து 534 குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கிறார்கள். எங்களால் முடிந்தவரை தகவல்களை சேகரித்து பழங்குடியினர் 18 வகையான பழங்குடியினருடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுபவ கல்வியை பெற்று 6 தலைச்சிறந்த மருத்துவர்களிடம் மருத்துவம் பயின்றோம். மொழியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் 12 உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்தும் 216 உயிர்மெய் எழுத்தும் ஒரு ஆயுத எழுத்துமாக பிரித்து நம் தமிழ் மொழி, அதன் வயது யாருக்கும் தெரியாது. நம் தமிழ் மொழி எந்த காலத்திலும் அழிந்து விடாது, அழிவதற்கு வாய்ப்பில்லை. அதை பற்றி யாருமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உயிரெழுத்தென்றால் என்ன, மெய்யெழுத்தென்றால் என்ன, இதைத்தான் முதலில் படிக்க துவங்கினோம். ஏன் இந்த எழுத்துக்களுக்கு உயிர் எழுத்து என்று பெயரிட்டார்கள், ஏன் இந்த 18 எழுத்துக்களுக்கு மெய்யெழுத்து என்று பெயரிட்டார்கள். அர்த்தநாரீஸ்வரர் என்ற ஒரு படத்தை பார்த்திருப்பீர்கள். பாதி ஆண் பாதி பெண்ணாக பிரிந்திருக்கும். ஆதாரங்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். உடலை 2 பிரிவாக பிரிக்கலாம், மூளையையும் 2 பிரிவாக பிரிக்கலாம், லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர். இந்த 2 பிரிவுகளிலும் வெர்டிக்கல் செப்பரேஷன் 6 ஆதாரங்கள் உள்ளது. 6 மாறும் 12 ஆதாரங்கள். இந்த ஆதாரங்கள் தான் உயிர் உறையும் நிலை. இந்த ஆதார புள்ளிகளில் தான் உயிர் தங்கியிருக்கும், வேற எங்கும் செல்லாது. இந்த ஆதாரங்கள் தண்டுவடத்தின் வழியாக நாம் பெறும் கதிர்வீச்சுக்களை கிரகித்து கொண்டு உடலுக்கு தேவையான மின்சாரத்தையும் மற்ற எனர்ஜி சோர்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த இயக்கங்களுக்கு உண்டான சக்தியையும் உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. இது உயிரின் இயக்கம். இந்த 12 ஆதாரங்களுக்கும் ஒரு ஒலி அதிர்வு உண்டு. அதுதான் உங்கள் உயிரெழுத்து. மெய்ஞானத்தின் வழியாக நம் காதுகளுக்கு அதை கேட்கக்கூடிய சக்தி கிடையாது. கால்டன் விசில் என்ற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு, பரிசோதனை. அந்த விசில் 18 லெவலில் அந்த விசிலை நீங்கள் இயக்கலாம். ஒரு 18லிருந்து 7 வரைக்கும் நம் காதுகள் கேட்கும். 6, 5, 4, 3, 2, 1 நம்மளால் கேட்க முடியாது. பூச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒலி அதிர்வுகளை நம்மளால் கேட்க முடியாது. இந்த ஒலி அதிர்வுகளையே இவர்கள் உயிரெழுத்தாக அந்த ஒலியை கொடுத்து வடிவமைத்தனர். இதன் உள் செல்ல வேண்டுமென்றால்
நீங்கள் கொடுத்த இந்த 40 நிமிடங்கள் எனக்கு பத்தாது. 18 உள் உறுப்புகள், பிரதான உள் உறுப்புகள், 18 மேஜர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் இன் அ ரிதம். அதன் இயக்கம் ஒரு ரீங்காரத்துடன் அமைந்திருக்கும். இந்த ரீங்காரத்தையே, அந்த ஒலி அதிர்வுகளையும் நம்மளால் கேட்க முடியாது. நம் காதுகளுக்கு அந்த திறன் கிடையாது. இதைத்தான் மெய்யெழுத்தாக படைத்தார்கள். உயிர்மை எழுத்து என்பது 216 எலும்பு. கால்சியம் மெட்டபாலிசம் இஸ் த அல்டிமேட் மெட்டபாலிசம். இட்ஸ் yet to be understood by the modern science. Even 0.01%, which was studied in full by our ancient Tamil heritage science, which we will come to it later. இவை அனைத்து கூட்டும் 246. அதுதான் அந்த எனர்ஜி புள்ளிகள். இதன் வழியாகத்தான் உயிரின் ஓட்டம் நடைபெறும். இதுதான் நம் உடல் இயக்கம். இயற்கையில் மிக உன்னதமான படைப்பு மனித உடல். இன்னொரு முக்கியமான தகவல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ரசாயனம் என்ற அந்த சொல். ரசாயனம் என்பது என்றைக்குமே மெய்யெழுது. அந்த ரசாயனம் என்பது ஒரு மிகப்பெரிய மந்திர சொல். அந்த மந்திர சொல்லில் ரா போட்டு ஆரம்பிக்க மாட்டாங்க. அதான் மெய்யெழுத்து. அதனால தான் ஈ போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க, உயிரெழுத்து போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த உயிரெழுத்து பாருங்க, உயிர் என்ற அந்த வார்த்தையையும், யாவுக்கு காலம் என்ற ஒரு பொருள் உண்டு. காலம் என்பது கிரகச்சாரம் சம்பந்தப்பட்டது. நேரம் என்பது நீங்கள் கட்டியிருக்கும் மணியில் தெரியும். அந்த காலத்தில் 24 நிமிடங்கள் ஒரு நாழிகை, 60 நாழிகை ஒரு நாள் கணக்கு. இப்பொழுது 60 நிமிடம் ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாள் என்று நாம் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் உயிர் எழுத்தில் அந்த உயிர்ன்றதையே ஊல தான் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள், மெய்யில் ஆரம்பிக்கல. உயிர் பிரிந்து விட்டால் கூடு, ரெண்டுமே மெய் எழுத்தில் போயிடுச்சு பாருங்கள். அங்கே உயிர் எழுத்து கிடையாது, அங்கே உயிரே கிடையாது. கா என்றால் படைப்பு என்று ஒரு பொருள் உண்டு. அதனால்தான் காயம் என்கிறார்கள். காயம் என்றால் உடல் என்று இன்னொரு பொருள் உண்டு. ஏனால் அது அழிவுக்கு உட்பட்டதை காயமாக குறிப்பிடுகிறார்கள். அவை அனைத்தும் மெய்யெழுத்து சம்பந்தப்பட்டவை. மண் என்று ஒரு பொருள் உண்டு. மந்திரம் என்ற சொல் மண் திறம் என்று பிரிக்கப்படும். மண் என்றால் உடல் என்று பொருள். திறம் என்றால் உங்களுக்கு தெரியும், எஃபிஷியன்சி. ஒரு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீர்கள், ஒரு லக்ஷ்மி சவசநாமம் படிக்கிறீர்கள். அதற்கு உண்டான ராகத்தின் வைத்துக்கொண்டு இவர்களை படிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளுறுப்புகளின் இயக்கம், அதனுடைய ரிதம், இயங்காரம் மிக அருமையாக அமையும். உங்களை நீங்கள் திறம்பட இயக்கிக் கொள்வதுதான் மந்திரம், மற்றவர்களை செய்வதற்காக அல்ல. நீங்கள் சத்தமிட்டு படித்து நான் கேட்டுக்கொண்டிருந்தால் அது எனக்கும் உதவும். கா என்ற இந்த படைப்பு என்ற பொருள் உள்ள அந்த ஒரு சொல்லை இந்த மண்ணுக்கு இடையில் வைக்கிறார்கள். மகன், உங்களுடைய படைப்பு அது. ஒவ்வொரு சொல்லும் எப்படி உருவாகப்பட்டது என்பதற்குண்டான இலக்கணத்தை நான் உங்களுக்கிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு என்று கூறும் திருவள்ளுவர் உடல் என்ற இந்த அமைப்பிற்கு யாக்கை என்ற ஒரு பொருளை கொடுக்கிறார். அழிவை தாண்டி நிற்பது யாக்கை. ஒரு மனிதனின் உடலில் 100 ட்ரில்லியன் செல்கள் இருக்கின்றன. 1000 மில்லியன் இன்ட்டு 1000 பில்லியன் இன்ட்டு 1000 பில்லியன், 1000 இன்ட்டு 1000 இன்ட்டு 1000 இன்ட்டு 10 lakhs, 1 லட்சம் கோடிக்கு மேலே போகும். ஒவ்வொரு செல்லுக்கும் 9 நுண்கிருமிகள் உள்ளது. 900 ட்ரில்லியன் நுண்கிருமிகள் உள்ளது. ஒவ்வொரு செல்லும் உங்களை மாதிரியே, நம்மளை மாதிரியே. அதுக்கு சிரிக்க தெரியும், பேச தெரியும், அழ தெரியும், பசி எடுத்தால் சாப்பிட தெரியும், தன்னுடைய கழிவுகளை வெளியில் எடுக்க தெரியும். இவ்வளோ யூனிட் சேர்ந்தது தான் உங்கள் உடல். இது ரசாயனத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. ரசாயனம் என்பது மிகப்பெரிய சொல். ரசம் என்றால் மர்க்குரி, சயனம் என்றால் உறக்கம்.
இந்த ரசாயனத்தை 9 வகையாக பிரிப்பார்கள். அதற்குள் நாம் சென்றால் நேரம் பத்தாது. 7th மெட்டபாலிக் ப்ராசஸில் எலும்பில் உள்ள மஜ்ஜை, போன் மேரோ ப்ரொடியூசஸ் ஜீவரசம். அதுதான் உலகத்திலேயே மிக உயரிய ரசம். ரசம் எங்கும் நிறைந்த பரம்பொருள். ரசம் இல்லாத பொருட்கள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. இந்த ஜீவரசத்தை பயன்படுத்தித்தான் ஒரு முக்கியமான அளவை உயிர் ஆவியாக மாற்றி உங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் அதன் இயக்கங்களுக்கு உண்டான அந்த மெமரியை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஸ்கின் செல் உற்பத்தி செய்யப்பட்டால் அதற்கு உண்டான மெமரியை கொடுக்க வேண்டும். ஹார்ட் செல் உற்பத்தி செய்யப்பட்டால் அதற்கு உண்டான எண்ணற்ற செல்கள் உள்ளன. liver is made out of liver cell, brain is made out of different types of neuron cells and so on and so on. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு மனித செல்லுக்குள் இருக்கும் டிஎன்ஏ தான் அதனுடைய மெமரி பேங்க் என்று 70 ஆண்டு காலங்கள் ஆராய்ச்சி செய்தனர். அந்த பேராசிரியர்களிடம் கடைசியாக நான் ஜீவரச ஆதாரத்தை எடுத்துரைத்த பொழுது, நம் தமிழ் பாரம்பரியத்தின் விஞ்ஞானத்தின் அடிப்படை எத்தனையோ 1000 ஆண்டுகள் முன்னால் வகுக்கப்பட்டது இது, இந்த ஜீவரச ஆதாரம். பின்தொடர்ந்து வந்த சமஸ்கிருத பாரம்பரியம் இதை ஸ்ரோதா என்று அழைப்பார்கள். அந்த டிஎன்ஏ ஆராய்ச்சியை இன்னும் இதற்கு பணம் சேவ் செய்ய வேண்டாம் என்று அதில் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களால் மூடிவிட்டார்கள். இது நம் தமிழ் பாரம்பரிய விஞ்ஞானத்திற்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி. வெள்ளையர்கள் உங்களுக்கு வெகுமதி அளிக்கிறார்கள் என்றால் அது நம் தமிழ் பாரம்பரியத்திற்கு மட்டும்தான். இன்றும் இங்கு என்னிடத்தில் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எதுக்கும் இல்லை, ஏதாவது தொழில்நுட்பம் கிடைக்குவான். ரசாயனம் என்ற இந்த மந்திர சொல் ரசசயனம் என்று பொருள். சயனத்திலும் விழிப்புடன் இயங்கிக் கொண்டிருப்பது உங்களுக்குள் இருக்கும் அந்த ரசசத்து தான். யுவர் autonomous nervous system has to function. There is no other way. இந்த ஜீவரச ஆதாரம் பாதிக்கப்படுமே ஆனால் உங்களுக்கு பல வியாதிகள் உருவாகும். ஸோ மருந்து என்ற அதிகாரம் முழுவதுமாக வேறு. மருந்து என்ற அதிகாரம் 3 வகையாக பிரியும். அந்த 3 வகை, ஒன்று ஃபுட் சப்ளிமெண்ட், இன்னொன்று உங்களுக்கு உயரிய மருந்துகள், அவை டு ப்ரொடெக்ட் the newborn cells from inheriting the diseased memory. மூன்றாவது உங்கள் அனைத்து சூத்திரமும் அடங்கிய தண்டுவடம். அந்த தண்டுவடத்தை சரி செய்து கொள்வது உயரிய மருந்துகள், அவை தெய்வீக மருந்துகள். அவை செய்வதற்கு இன்று யாரும் இல்லை. அதைத்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற மருந்துகள் செய்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆயுர்வேதத்திலும் சித்த மருத்துவத்திலும் பல சூரணங்கள் தயாரிக்கிறார்கள். அதுதான் நாம் ஃபுட் சப்ளிமெண்ட் என்று அழைக்கிறோம். எப்படி விட்டமின்ஸ், டானிக் இந்த மாதிரிலாம் ஆங்கில மருத்துவத்தில் செய்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி அது மாதிரி நம்ம ஆயிரக்கணக்கான சூரணங்கள் உண்டு. இந்த சூரணங்களை கூட இன்றைக்கு செய்ய தெரிய முடியாமல் அந்த தொழில்நுட்பங்களை இழந்து விட்டோம். அதாவது பூநீரிட்டு புட்டவியல் செய்து ரவியில் உலர்த்த சூரணமாகும் என்று அழைப்பார்கள். பூநீர் தெரிந்திருக்க வேண்டும். ரவியில் உலர்த்த சூரணமாகும். ஏன் ரவி என்று அழைக்கிறார்கள்? சூரியனுக்கு 3 பெயர் உண்டு. கதிரவன், ரவி, சூரியன். காலையில் உதித்தவன் சூரியன் 12 மணி வரைக்கும். 12 மணிக்கு பிறகு 2 மணி வரைக்கும் ரவி. 2லிருந்து சாயங்காலம் அஸ்தமனம் வரைக்கும் சூரியன். ரவியில் உலர்த்த சூரணமாகும் என்றால் 12:2 நீங்கள் காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை 3ம் சேர்ந்தது தான் உங்கள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அதற்கு தனியாக பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த 3 கேரக்டரையும் சேர்த்து. ஏன் இந்த 3 பெயர் இவருக்கு வழங்கப்பட்டது என்றால், இந்த நேரங்களில் சூரியனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சு, அந்த ஒளி கதிரில் வரக்கூடிய ரசாயனம் மாறுபடும். சூரியப்புடம் என்றால் நீங்கள் 2 மணிக்கு மேல் 4:30 மணிக்குள் அந்த மாய்ஸ்சர் இறங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கணும். பல தொழில்நுட்பங்கள்
அனைத்து இயலிலும் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த சுருக்க உரையை முடித்துக்கொண்டு ஆயக்கலைகள் 64 என்ற பிரிவில் நம் தமிழ் பாரம்பரியம் அனைத்து விஞ்ஞானத்தையும், அனைத்து பிரிவினையும், பிரிவு சார்ந்த விஞ்ஞானத்தையும் முழுவதுமாக முடிவு பெற்றதாக கொடுத்திருக்கிறார்கள். இதை இன்று எடுத்து படிப்பதற்கு மக்கள் முன் வருவதில்லை. ஏனென்றால் இது மிக ஒரு கடினமான பயணம் என்று இருக்கும் நிலையில் பொருளாதார வாழ்க்கை நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆங்கில வழி கல்வியை படித்தால் மட்டுமே நமக்கு உண்டான ஒரு 4 பொருளீட்ட முடியும் என்ற காரணத்தினால் அயல்நாடு பல்கலைக்கழகங்களை தேடி அலையும் நாம் நம் பாரம்பரியம் விட்டு சென்ற விஞ்ஞானத்தை படிப்பதற்கு நேரமும் இல்லை, அதற்கு உண்டான பொறுமையும் இல்லை, அதற்கு உண்டான பணமும் இல்லை. ஆயக்கலைகள் 64இல் 7 கலைகள் உயரிய கலைகள். அது இசை, நடனம், மருத்துவம், வர்மம், ஜோதிடம், தவம், அந்தம். அந்தம் என்பது உயிரை பற்றி படிப்பது. தமிழில் உள்ள பல இலக்கியங்கள் அந்தத்தை நோக்கி இருக்கும். தேவாரம், திருவாசகம், எண்ணற்ற இலக்கியங்கள் அந்தத்தை நோக்கி தான் இருக்கும். உயிரியலை பற்றி படிப்பது, ஸ்டடி ஆஃப் சோல், அதை மிக முழுவதுமாக விளக்கமாக படித்து சென்றது தமிழ் பாரம்பரியம் மட்டுமே, வேறு எந்த இனமும் கிடையாது. அதே போன்று ரசாயனம் என்று அழைக்கக்கூடிய அந்த கோட்பாட்டின் கீழ் மெர்க்குரி பாதரசத்தை இன்று வரை, அன்றிலிருந்து இன்று வரை மருத்துவத்தில் பயன்படுத்தியதும் நம் தமிழ் பாரம்பரியம்தான். ஆயுர்வேதத்தில் ரசாயன சில கான்செப்ட் இருக்கும், சில மருந்துகள் செய்வார்கள். ஆனால் ஃபார்மகோபியா டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சித்தா மூலம் தான் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து தான் எடுக்க முடியாது. ரசம் கலந்த மருந்துகள் தான் உயரிய மருந்துகள். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பதைப் போல மெர்க்குரியை பார்த்தால் நவீன விஞ்ஞானம் பயந்து ஒதுங்கிவிடும். அதை மருத்துவத்தில் பயன்படுத்தியவர்கள் தமிழ் பாரம்பரிய மக்கள். எண்ணற்ற மருந்துகள் இன்றைக்கும் நான் ரசத்தை சேர்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அவனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பலனடைகிறார்கள். அதை பற்றி நாம் இங்கு பேச வேண்டாம். இதற்கு தொழில்நுட்பங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 64 கலையில் மிக முக்கியமான ஒரு கலை சமையல் கலை. சமையல் கலை உணவில் உள்ள விஷத்தன்மையை நீக்கி உணவை உடலுக்கு உகந்ததாக மாற்றுவதே சமையல் கலை. Art of cooking is so beautifully given those days relating to the subject of toxicology. இந்த டாக்ஸிகாலஜி என்ற சப்ஜெக்ட் ஒன்று இருக்கே தவிர இன்னும் அதை படிக்கவே முடியல நம்மளால். இன்றைய உள்ள we have to take all of us as a global citizen. இன்றைய உள்ள மனித குலத்தினால் முற்றிலுமாக படித்து தெரிந்து கொள்ள முடியாத அந்த விஷத்தன்மை டாக்ஸிகாலஜி என்ற அந்த பிரிவினை பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் நம் தமிழ் பாரம்பரியம் கொடுத்து சென்றிருக்கின்றனர். ஆந்த்ரோபாலஜி என்ற ஒரு சப்ஜெக்ட் உண்டு, ஸ்டடி ஆஃப் பிரிமிட்டிவ்ஸ். இட்டிமலாஜி என்ற ஒரு சப்ஜெக்ட் உண்டு, ரூட் காஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஆந்த்ரோபாலஜியில் இவங்க நாடெல்லாம் வரலாறு கிடையாது. ரொம்ப 500 வருஷம், 700 வருஷம், 800 வருஷம், 1000 வருஷம்தான். அதனால் தமிழ் சூரிக்கு 2000 வருஷத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க. மன்னிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று நம் திருவள்ளுவர் கூறியிருப்பதை மறந்து விட்டீர்கள். 1000 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 40 ஜென்ரேஷன், 400 ஜென்ரேஷன் தான். 2000 வருஷத்தில் 800 ஜென்ரேஷன் தான். லட்சக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்தது நம் மனிதகுலம் இந்த பூவுலகத்தில். அதில் தமிழ் பாரம்பரியம் எத்தனை 1000 ஆண்டுகள் பழமை என்பதை யாராலும் சொல்ல முடியாது. குமரிகண்டம் இருப்பதை படித்திருப்பீர்கள், லெமூரியா இருப்பதை படித்திருப்பீர்கள். இன்று உள்ள மதுரை உங்கள் சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட மதுரை கிடையாது. அது குமரிகண்டத்தில் இருந்த மதுரை.
இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 800 வருடங்களுக்கு 800 ஜெனரேஷன் என்று அழைக்கக்கூடிய 800 பாரம்பரியத்தை படைத்தது நம் தமிழ் பாரம்பரியம் அல்ல, அல்லது மனிதகுலமும் அல்ல. எத்தனையோ லட்சம் வருடங்களாகின்றன மனிதகுலம் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டு. கவாடபுரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மனிதன் முதல் நாகரிகத்துடன் வாழ்ந்த இடம் நாவல்கனி தீவில் பௌரளி ஆற்று நாகரிகம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். வால்மீகி கிரந்தத்தில் எழுதிய ராமாயணத்தில் கபாடபுரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதை அனுமன் சென்று பார்க்கிறான். உயரிய நாகரிகத்துடன் வாழ்ந்தவர்கள் நம் தமிழ் பாரம்பரியத்தினர். உணவை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்தவர். நவதானியங்களில் நெல், அன்னம் தலை சிறந்தது. இன்றைய அதை அழித்து விட்டோம். இந்த அரங்கத்தில் உள்ள அனைவரும் நம்ம இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அன்னம் ஆகாரம் உயிருக்கு உறுதுணையாகும் என்று படித்திருப்பீர்கள். இன்று ஆயிரக்கணக்கான ஆயிரத்துக்கும் மேலே நெல் பயிர் இருக்குங்க. ஒன்றுத்துக்கும் உதவாத போயிடுச்சு எல்லாம். சமையல் கலையில் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாப்பாடை வடித்து தான் சாப்பிட்ணும். எக்ஸஸ் வாட்டர் வச்சு கொதிக்க வச்சு கஞ்சி தண்ணியை இருத்து சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுக்கணும். ஏன்னா அவ்வளோ கிளியராக கொடுக்குறான், இவ்வளோ ஸ்டார்ச் உனக்கு வேணாம் அப்படின்னு. சப்ஜெக்ட் ஆஃப் டாக்ஸிகாலஜியில் அந்த 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 அரிசியில் இருக்கிற அந்த விஷத்தன்மைலாம் போயிடும். கருவிகள் இல்லாமல் அல்லது சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய உபகரணங்கள் இல்லாமல் எப்படி இதையெல்லாம் செய்தார்கள் என்று நினைப்பவர்களும் உண்டு, அதை பற்றி பேசுபவர்களும் உண்டு. மெய்ஞானம் என்பது வேறு. இன்று மைக்கா என்று அழைக்கப்படும் தோண்டி எடுக்கக்கூடிய அந்த பொருளில் தமிழ் அதுக்கு அப்ரஹம்னு பேர். they make a vessel which can stand 5000 degrees centigrade. இன்றைக்கி அந்த தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இல்லை. விஞ்ஞானத்தில் உயரிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். அவர்களிடம் இருந்த தொழில்நுட்பங்களும் சாதனங்களும் கருவிகளும் கட்டிடக்கலை சார்ந்த தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய கட்டிடங்களும் இயற்கையால் மறைக்கப்பட்டு விட்டது. மறுபடியும் வரும் நாம் முயற்சி செய்தால். மிகச்சிறப்பாக மண்பாண்டங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சட்டியில் சாப்பாடு செஞ்சிங்கன்னா அசத்தை எடுத்துக்கும், சத்தை தீண்டாது. சட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைங்க இருக்கும், போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த விஷத்தன்மெல்லாம் உள்ளே போய் பூந்துக்கும். 20-21 நாளைக்கு அப்புறம் ஒரு சட்டியை யூஸ் பண்ணக்கூடாது, உடச்சி தூக்கி போட்டுடணும். ஏன்னா அதோட போர்ஸ் அடைஞ்சு போய்டும், அப்புறம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. கிரந்தி சொரியாசிஸ் என்ற ஒரு வியாதி உண்டு. இது ஹெமட்டாலஜி, பிளட் ரிலேட்டட் டிசீஸ். இது நீங்கள் தோல் வழியாக போய் சரி பண்ண முடியாது. டர்மிஸ் ஹெல்த் இஸ் அஃபெக்டட் பிகாஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பயோகெமிஸ்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி கண்டாமினேட்டட். உங்கள் ரத்தம் மாசுபட்டதின் காரணத்தினால் ஏற்படுத்தக்கூடிய இந்த வியாதியை வேப்பம் விறகை பயன்படுத்தி சட்டியில் உங்கள் அரிசியை மட்டும் சமைத்து எக்ஸஸ் தண்ணி வச்சு அந்த கஞ்சி தண்ணி வடிக்கிற முறையில் மற்ற உங்களுடைய சாம்பார் எல்லாம் பியூர் வெஜிடேரியனாக இருந்து உங்களுடைய பொரியல் சாம்பார் இதெல்லாம் நீங்கள் கூட்டு இதெல்லாம் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணிக்கலாம், மெட்டலில் பண்ணிக்கலாம். அந்த சாப்பாடு மட்டும் சட்டிலேயே இருக்கணும். இதை வாழலையில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா 6 மாதத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட சொரியாசிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரியாயிடுவீங்க. இது மாதிரி நான் எத்தனையோ ஒரு 2000 பேருக்கு மேலே சரி பண்ணி கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். இதுக்கு மருந்தும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஐயோ என்னைய போய் சட்டியில் சமைக்க சொல்கிறியே, நான் வாழலைக்கு எங்கே போவேன், வேப்பம் விறகுக்கு எங்கே போவேன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் கடமை. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச நீங்கள் ஒரு விறகு வாங்க மாட்டீங்க? வாங்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வேப்ப மரத்தை வெட்டிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துன்னு வந்து நீங்கள் உங்கள் மொத்தமாக காலி பண்ணிட்டோம், நம்மளை முடிஞ்சு போச்சு. அட்ரஸிங் த வேர்ல்ட் சேலஞ்ச் என்று அழைப்பார்கள்.
இந்த உலகத்தில் பல சாதனைகள், சாதனைக்குரிய கேள்விகள் பதில் இல்லாமல் தவித்து நிற்கின்றன. சர்க்கரை என்பது அறுசுவையில் இனிப்பு முதல் பிரதான சுவை. சர்க்கரை என்பது சுகர். இந்த சுகர் என்ற வார்த்தையே 158 வருஷம்தான் ஓல்டு. கரும்புன்ற ஒரு பயிரே இந்தியாவுக்குள்ள, மலேசியாவை பற்றி எனக்கு தெரியாது, நான் படிக்கவில்லை. ஒரு சில குறிப்புகள் சவுத் ஆப்பிரிக்கா, மொரீஷியஸ் போன்ற இடங்களிலிருந்தும், ஒரு சில குறிப்புகள் மணிலா போன்ற இடத்திலிருந்தும் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகள் தான் கரும்பு பயிர் இந்தியாவுக்குள் வந்திருப்பதாக. அதுக்கு முன்னாடி நாம் பயன்படுத்தி கொண்டிருப்பது பனை வெல்லம். சுகர் அந்த பேரே வந்து 1858 coined by sucrose and sugar coined by a British scientist called William Miller. It is called this C12H22O11 combination which is produced from the sugarcane. 2013 ஆண்டு கணக்கியல் மட்டும்தான் இருக்கிறது. 14-15 கணக்கியல் இல்லை. 175 மில்லியன் மெட்ரிக் டன் சர்க்கரை கரும்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஏன் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் சர்க்கரையை மனிதன் விரும்புகிறான் என்றால், அந்த சர்க்கரை இனிப்பு மட்டும்தான் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும், அந்த உணவின் சுவையை மாற்றாது. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போடுறீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா சர்க்கரையை போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் மட்டும் வருமே தவிர அந்த சாத்துக்குடியினுடைய டேஸ்ட்டை மாற்றாது. ஒரு வெல்லமோ இல்லை வேறு ஏதாவது சமாச்சாரங்கள், மால்டோஸோ, எது நீங்கள் கார்ன் சிரப்போ எது போட்டாலும் அந்த சாத்துக்குடியோட டேஸ்ட் ஒரு பாதாம் அல்வா பண்ணுறீங்கன்னா அந்த பாதாமோட டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம அந்த சர்க்கரையை அதிகமாக பயன்படுத்துகிறோம். சர்க்கரை வந்து ஒரு சூக்ரோஸ் என்று அழைப்பார்கள். இது வந்து ஒரு பாலிசாச்சுரேட் மெட்டீரியல். இதை வேதியியல் துறையில் 2ஆக பிரிப்பார்கள். வித் ஆல்ஃபா கனெக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ருக்டோஸ் மாலிக்யூல். ஃப்ருக்டோஸ் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது. இதை 1970க்கு பிறகுதான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஃப்ருக்டோஸ் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி, ஃப்ருக்டோலிசிஸ் நீங்கள் நெட்டில் போய் படிக்கலாம். உடல் அதை வந்து ஜீரணிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்பதை தெளிவாக கொடுத்திருப்பார்கள். ஃப்ருக்டோஸை பற்றியும் நீங்கள் படிக்கலாம். இதை முதலில் கண்டுபிடித்தவர் 1847 ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி அகஸ்டியன் பியர் என்பவர். பல்லு போகிறதே சர்க்கரையினால தான். ஆனால் சர்க்கரை இல்லாமல் இருக்க முடியாது. எண்ணற்ற பொருட்கள், உங்கள் உணவுத்துறையில் தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களும் சர்க்கரையில் சேர்ந்தவை தான். ஜாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 grams per kilo சுகர். கெச்சப், டொமேட்டோ சாஸ் 300 grams. சில்லி சாஸ், யுவர் க்ரீன் சில்லி சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் 300 grams per kilo sugar. All sweets, confectionaries, chocolates, ice creams, aerated waters. It goes on and on and on and on and on. 52 வயசு வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக இருந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்டும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது, மிட்டாயும் பிடிக்காது, ஐஸ்கிரீமும் பிடிக்காது. 52வது வயசில் ஏதோ ஒரு கோளாறுக்காக நீங்கள் மருத்துவர்கிட்ட போன பிறகு உனக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சுப்பா, நீ இனிமேல் சர்க்கரை சார்ந்த பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னா, வெளியே வந்த உடனே சர்க்கரையே பிடிக்காது, நீங்கள் வேர்க்கடலை உருண்டை சாப்பிட்லாமா, ஒரே ஒரு சிப்பு கோக் சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். சர்க்கரை இன்றி இருப்பது மிக கடினம். டீ காஃபியில் சர்க்கரை போடலன்னா நாங்கள் சாப்பிடலான்னு நினச்சிக்காதீங்க. ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் இருந்து ஃபுல்லாக சர்க்கரை தான். அதனால தான் அது அவ்வளோ இனிப்பாக இருக்குது. எல்லா விதத்துலேயும் சர்க்கரை உள்ளே போய் தான் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் அது வேறு. தே ஆர் ஃப்ரம் த கிரெயின்ஸ் அண்ட் ரூட் வெஜிடபிள்ஸ். தே ஆர் ஆல்சோ கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். All the 100 trillion cells need glucose to eliminate the waste elements from it. அதுக்கு அந்த எரிபொருள் வேண்டும். அது இல்லாமல் இருக்க முடியாது. அது சரியாக வழங்கப்படவில்லை என்றால், அதனால தான் இந்த சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இந்த சாயங்கால நேரத்தில், மதியம் நேரத்திலும், மாலை பொழுதுகளிலும் ரொம்ப சோர்வடைவது உண்டு. ஏன்னால் உங்களுக்கு செல்லுக்கு தேவையான அந்த எரிபொருள் சென்று அடையாத காரணத்தினால்தான். எத்தனையோ பல்கலைக்கழகங்கள், எத்தனையோ விஞ்ஞான அமைப்புகள், எத்தனையோ ஸ்கூல் ஆஃப் சயின்டிஸ்ட், they have tried to make sucrose, a low glycemic product, suitable for the diabetic world. உங்களுக்கு தெரியும், டைப் 1 என்ற டயபெட்டிக் இருக்கிறது. பேங்க்ரியாஸ் உங்களுக்கு அதிகமான இன்சுலினை சுரப்பதில்லை, பீட்டா செல்ஸ். டைப் 2 என்று இருக்கிறது, அதுக்கு அதிகபட்சமான காரணங்கள் இருக்கிறது. லேட்டன் டயபெட்டிக்ஸ் என்று இருக்கிறது. ஜெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் என்று மகப்பேறு காலங்களில் வரக்கூடியது இருக்கிறது. ஒன்ஸ் இது வந்துவிட்டால் சர்க்கரை சாப்பிடுவதிலிருந்து உங்களை விலக்கி வைக்கிறார்கள். சர்க்கரை சாப்பிடாமல் இருப்பது என்பது மிக கடினமாக ஒரு இது.
ஆனால் சர்க்கரையை இந்த சர்க்கரை வியாதியில் அவதி உருவர்களும் சாப்பிடுவதற்கு மாற்றி அமைப்பதற்கு உண்டான வழிவகை யாராலையும் கண்டுபிடிக்கவில்லை. நாங்கள் முதலில் சஞ்சீவி என்று ஒரு மருந்தை தயாரித்தோம். அது அகத்திய மாமுனிவரின் மருந்து, மெர்குரி பேஸ்ட் மெடிசன். அது ஒரு ஆயில் ஃபார்மில் இருக்கும், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இன்க்யூரபிள் வூண்ட்ஸ்ன்ற வார்த்தையை டிக்ஷனரியிலேருந்தே எடுத்துடலாம். எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 2000 வருஷம்லாம் கணக்கு முடிங்க, அது எத்தனை 1000 வருஷம்லாம் எவனுக்கும் தெரியாது. 48 லட்சம் பாடல்கள் எழுதி சென்றிருப்பதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. சுப்பிரமணியர் மனித பிறவியில் பிறந்து வளர்ந்தவர், முருகப்பெருமான் தமிழ் கடவுளாக வழங்கப்படுவர். அவற்றில் சுப்பிரமணிய ஞானக்கோவை மட்டுமே நம்மிடம் மிஞ்சி இருப்பது இப்பொழுது. 12,000 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் சுந்தரனார் ஆயக்கலைகள் 64ஐயும் வடிவமைக்க ஒன்றை வடிவு பெற செய்து கொடுத்து சென்றவர். முப்பின் சூத்திரம் தெரிந்தவர். முப்பின் சூத்திரத்தை முதலில் அளித்தவர் சுந்தரனார். இதனால் தான் 18 சித்தர்களில் அவருக்கு தலையாய ஒரு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. முப்பின் சூத்திரம் தெரிந்தால் யாக்கை நிலையை எய்த முடியும். நீங்கள் எத்தனை 1000 காலமானாலும் உயிர் வாழ முடியும். இந்த சஞ்சீவியின் வழியாக டயபெட்டிக் கேங்க்ரீன், டயபெட்டிக் அல்சர்ஸ், டயபெட்டிக் ஃபுட், டயபெட்டிக் இன்க்யூரபிள் வூண்ட்ஸ், இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் அவ்வளோ வருஷம். 1997 நிறைய குழந்தைங்க டயபெட்டிக்ஸ். அதில் ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்டாங்க, எங்கள் குழந்தைய சர்க்கரை சாப்பிடணும், ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு. 6 மாதங்கள் தான் அந்த பணியில் ஈடுபட்டு சர்க்கரையை டயபெட்டிக் யூனிவர்சல், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சலாக மாற்றி கொடுத்தோம். அது நம் தமிழ் பாரம்பரிய விஞ்ஞானத்தின் தனிப்படைப்பு. இந்த உலகத்தில் எந்த பாரம்பரிய விஞ்ஞானம், இதற்கு நான் பொறுப்பல்ல. இந்த சாதனையை உங்கள் ஒவ்வொரு தமிழ் சான்றோர் குடிமகனுக்கும் அர்ப்பணிக்கிறேன். நம் விஞ்ஞானம் பொறுப்பு. Making cane sugar diabetic friendly to suit all type of diabetics including type 1, including all age group, even children, infants. பிறந்த குழந்தை கூட சுவைக்கலாம். Without any quantity restriction. 1 கிலோ ஸ்வீட் சாப்பிடணுமா, உட்காந்த இடத்துல 1/2 மணி நேரத்தில் இந்த சர்க்கரையில் செஞ்சு சாப்பிடு. சர்க்கரை அப்படியே தான் இருக்கும். The sugar do not go through in this process any color change or physical change or chemical change. இதையே ஒரு ஆங்கிலேயன் பண்ணியிருந்தால், ஒரு ஜெர்மானியன் பண்ணியிருந்தால், ஒரு யூதன் பண்ணியிருந்தால் அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்திருப்பார்கள். நான் ஆசிய நாட்டில் தமிழகத்தில் தமிழனாக பிறந்தவன். But internationally it was rewarded. ஒற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் உலகம் முழுவதும் கடந்த 9 வருட காலங்களாக இனோவேஷன் என்று அழைக்கக்கூடிய அந்த கான்செப்டை மிக வலிமையாக, உறுதியாக வழிநடத்தி செல்கின்றனர். ஏன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கு வழி இல்லை. எல்லாம் வியாபாரம் பண்ணி 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 எல்லாம் சேச்சுரேட் ஆகி போச்சு. புதுமையாக எதனா வேணும். புதுமையாக எதனா வேணும்னா இனோவேஷன் வரணும். இனோவேஷன் வந்ததுன்னா மொனோபொலி ப்ராடக்ட் கிடைக்கும், மக்கள்கிட்ட பணத்தெல்லாம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி தான் போகுது. அடுத்து உப்பையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ யுனைடெட் நேஷன் கடந்த 5 வருட காலங்களாக மிகப்பெரிய ஒரு உலகளாவிய ஒரு கணக்கெடுப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது 4448 வியாதி நம்ம பேத்தாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில். அதில் 4000 வியாதி மனுஷனுக்கு, 400 வியாதி விலங்கினங்களுக்கு, 40 வியாதி ஊர்வனைக்கு, 8 வியாதி பறவைக்கு. மெரைனை பற்றி அவங்க வரல. நிலவாழ் முக்கியமான இதுங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பேத்தாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். டுடே த மாடர்ன் சயின்ஸ் ஸ்பீக்ஸ் அண்ட் எண்ட்ஸ் in 2012 very clearly 4000 human gene abnormalities. இது எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம எதையுமே கண்ணு திறந்து பார்க்கல.
ஏன் 4000 வியாதி மனுஷனுக்கு 400 வியாதி விலங்கினங்களுக்குன்னா நம்ம உப்பு சாப்பிட்றோம், அது உப்பு சாப்பிட்றதில்ல. இதுதான் வித்தியாசம். நிலத்தில் 1 லட்சம் உயிரினம் இருந்தால் கடலில் 10 லட்சம் இருக்கும். 10 மடங்கு மெரைன் 10 டைம்ஸ் ஆஃப் லிவிங் க்ரீச்சர்ஸ். அதுங்க சாப்பிட்டு அதுங்க எக்ஸ்க்ரீட் ஆகிறதெல்லாம் அதிகமான விஷத்தன்மை படைத்தது. இந்த கடல் தண்ணீரை நிலத்துக்குள் பாய்ச்சி தண்ணீரை ஆவியாக்கி அதை மீதி இருக்கும் உப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த விஷத்தன்மையை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. ஏனால் அதை பற்றி நமக்கு இதுவரைக்கும் எதுவும் தெரியாது. இதையும் நம் தமிழ் பாரம்பரியத்தின் விஞ்ஞானத்தினுடன் we detoxified the cooking salt which becomes human friendly. This was achieved for the first time in the world. You can live, close your eyes and live and eat salt. இதில் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோன்னா சாப்பிட்லாம். ரத்த கொதிப்பு அது இதெல்லாம் இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டயபெட்டிக் லோடும் இறங்கிடும், ரத்தம் மாசுபடாது, உங்கள் பிபி இறங்கிடும், உங்கள் டயபெட்டிக் மெடிசனை விட்டு வெளியே போயிடலாம், உங்கள் பிபி மெடிசனை விட்டு வெளியே போயிடலாம். இதுதான் உணவே மருந்து, உணவே வியாதி. அடுத்தது அரிசி, கோதுமை. உலகத்தில் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் இந்த மீன், கடலேருந்து பிடிக்கிற மீன் எல்லாம், இன்க்ளூடிங் த மெரைன் ப்ராடக்ட்ஸ், the production of food in this world by the entire 700 crore human population, 40% is represented by rice. நெல் உற்பத்தி, அதிலிருந்து கிடைக்கும் அரிசி 40% எட்டுகிறது. க்ரூட் இண்டஸ்ட்ரியில் க்ரூடை ப்ராசஸ் பண்ணும்போது அம்மோனியா நிறைய கிடைக்கும். அது பக்கத்தில் ஃபெர்டிலைசர் பிளான்ட் போட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த காலத்தில் 1900s 1890s அப்புறம் 1900s பிகினிங்கில் அந்த அமோனியா கூட கார்பன் டை ஆக்சைடு CO2 சேர்த்து அமோனியம் கார்பனேட் வாஸ் பார்ன். தட் வாஸ் வாட் வாஸ் யுவர் யூரியா. இந்த யூரியா இந்திய நாட்டை பொறுத்தவரை 1960களில் தயாரிக்கப்பட்டது, உள்ளே வந்தது. 15 வருஷத்தில் மண்புழு பூரா சாவடிச்சிச்சு. மண்புழு குடியானவனின் நண்பன் என்று படித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்று இந்திய துணை கண்டத்தில் உள்ள விவசாய நிலங்களில் ஒரே ஒரு மண்புழுவை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அது ஆன உடனே செடியினுடைய விகர் போயிடுது, அதனுடைய அந்த சக்தி போயிடுது, ஒன்றும் பண்ண முடியல. பூச்சி அடிக்க ஆரம்பிச்சுது. பூச்சி மருந்து அடித்தாங்க போட்டு. ஒரு 1985-90க்குள்ளே என்ன ஆச்சுன்னா நல்ல பூச்சியை பூரா சாவடிச்சிட்டாங்க. கெட்ட பூச்சியை ஒன்றும் பண்ண முடியல. தாவர வர்க்கத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல பூச்சியெல்லாம் சாவடிச்சிட்டாங்க. அப்புறம் டிசீஸு, ஃபங்கஸ்ஸு, வைரஸு எல்லாம் வந்துடுச்சு. இன்றைக்கு நீங்கள் உண்ணும் உணவு, அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும், விதைகளாக இருந்தாலும், கீரைகளாக இருந்தாலும், தானியங்களாக இருந்தாலும், அவற்றை தின்று வளரும் விலங்கினத்தின் இறைச்சியாக இருந்தாலும் மிக மிக கடினம். நமக்கு அது ஆரோக்கியத்தை கொடுப்பதில்லை. Excess nitrogen due to urea in your rice and wheat is cause for insulin dependent diabetes. மித்திமோக்ளோபின் என்ற ஒரு ஆர்டிக்கல் வழியாக நீங்கள் இதை இணையதளத்தில் சென்று படிக்கலாம். எத்தனை பேர் இதை சென்று படித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. அதனால்தான் இந்த டயபெட்டிஸ் என்ற கூடிய வியாதி இவ்வளவு உயரமாக வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. வேகம் so much. இந்த அரிசியையும் கோதுமையையும் அந்த ரசாயனத்திலிருந்து டீடாக்சிஃபை செய்து அனைவருக்கும் ஆரோக்கியம் பயக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பத்தை படைத்து எங்களால் முடிந்தவரை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சில நிறுவனங்களால் உலகம் முழுவதும் கூடிய விரைவில் எடுத்து செல்லப்படும். ஒரு இத்தினூண்டு கப்பில் ரைஸ் சாப்பிடுங்க, இவ்வளோ வெஜிடபிள் சாப்பிடுங்க. வெஜிடபிள்லாம் ரொம்ப சாப்பிட, ஃபுல்லாக பூச்சி மருந்து. ஆர்கானிக்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. இத்தினூண்டு கப்பில் என்னால் ரைஸ் சாப்பிட முடியாதுங்க. நான் 96 கிலோ, எனக்கு இவ்வளோ ரைஸாவது ஓணும். எனக்கு நீ போய் இத்தினூண்டு ரைஸ் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அடங்காது. சாப்பிட்டா சர்க்கரை ஏறிடும். டாக்டர்கிட்ட போனால் அவர் கத்துவார். நியூட்ரிஷன், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வச்சுருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்க. கப்பில் ரைஸ் சாப்பிடு,
அண்டால வெஜிடபிள் சாப்பிடுன்னு. கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? கார்போஹைட்ரேட்ஸை நீ குறைக்க முடியாது. கார்போ லோடிங்னே இருக்குது கான்செப்ட். புரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து இட்ஸ் டன் பை த பேசிக்லி டன் பை த கிட்னி. நீங்கள் சும்மா ப்ரோட்டீனாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கிட்னியை லோட் பண்ணுவீங்க ஃபுல்லாக. அதுக்கு மேலே பண்ண முடியாது. இதை போன்ற ஒரு நிலை, விவசாயத்துறையத்தின் நிலை மனிதனை, மனித குலத்தை நிர்வாண நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதற்கு பொறுப்பு நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இதற்கு பொறுப்பு. உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நம் உணவு உற்பத்தி இன்றைக்கு கேவலமாக ஒரு நிலையை அடைந்து விட்டது. இதற்காக 2009 நாங்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு தமிழ் பாரம்பரிய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பயோஃபிக்ஸ் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்து நாங்கள் செய்து, இப்பொழுது அது மதிப்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் செல்வராஜ் அவர்களின் உதவியுடன் பல நிறுவனங்களில் கொடுக்கப்பட்டு சயின்டிஃபிக் வேலிடேஷன் நடந்து கொண்டிருக்கின்றன. இது அடுத்த வருடம் சந்தைப்படுத்தப்படும். இந்த பயோஃபிக்ஸை பயன்படுத்தி விதைகளை நினச்சி நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா உங்கள் செடி 2 மடங்கு வரும். 50% உங்களுக்கு ஈல்டு ஜாஸ்தி வரும். பூச்சியை அடிக்காது உங்கள் செடியை. அவ்வளோதான், முடிஞ்சு பூச்சி. எல்லாம் யூரியா போட வேணாம். இது தமிழ் பாரம்பரியத்தினால் மட்டுமே முடியும். வேறு யாராலையும் முடியாது. இது வேற எந்த ஒரு பாரம்பரிய விஞ்ஞானத்திலும் இதற்கு உண்டான தொழில்நுட்பத்தை தேர்வு செய்து அமைத்து கொடுப்பது இயலாத ஒரு காரியம். IIGP என்று அழைப்பார்கள். இந்தியா இன்னோவேட் growth program organized by Department of Science and Technology and Lockheed Martin Corporation of US. அவர்கள் இந்த தொழில்நுட்பத்தினுடைய விஞ்ஞானபூர்வமான தகவல்கள் முடிந்த பிறகு இதை ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் FOAக்கு எடுத்து அங்கீகாரம் பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளனர். இந்திய அரசாங்கமே முன் வந்து என்னை சென்னையில் வந்து சந்தித்து, குளோபல் நீட் addressing the world challenge is this. We have to change the entire existing catastrophic scenario of the agriculture. It's possible only by biofuels. அதாவது நம் தமிழ் பாரம்பரியத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அல்ல நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஒன்று சேர்ந்து அழிக்கக்கூடிய ஒன்றை ஒரு தனி மனிதன் என்று பார்ப்பான். அது நம் பாரம்பரியத்தின் ஒரு விஞ்ஞானத்திற்கு மட்டுமே உரித்தான ஒரு அந்தஸ்து. நம் தமிழ் பாரம்பரியத்தின் விஞ்ஞானத்தை படிப்பதற்கு சான்றோர் பெருமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். என்னை போன்ற பல சாதனைகளை உங்களாலையும் படைக்க முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மொழியை பறைசாற்றுவதை விட உலகத்தில் தமிழனின் உயரிய அந்தஸ்தை கொடுப்பது நம் தமிழ் விஞ்ஞானத்தின் உள்ள அற்புதமான படைப்புகள். ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் படைப்புகளை படைக்க முடியும். மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சும்மா சீரியஸாக சப்ஜெக்டே பேசினிருந்ததுன்னா போர் அடிச்சிடும். அதனால தான் அந்த கதையை சொல்கிறோம். மகாபாரத போர் முடிந்த பிறகு திருதராஷ்டிரன் காந்தாரியுடன் ஹஸ்தினாபுரத்திலிருந்து வெளியேறி காட்டு பங்களாவுக்கு செல்கிறார். ஆண்டவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிறிது காலங்கள் தங்கிவிட்டு பாண்டவர்கள் ஆட்சி செய்வதை அனுபவித்துவிட்டு கிருஷ்ண பரமாத்மா பரந்தாமன் துவாரகைக்கு சென்று விடுகிறார். ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு பரந்தாமனுக்கு அனைத்தும் தெரியும். துவாபக யுகம் முடியப் போகிறது, கலியுகம் பிறக்கப் போகிறது, குறுகிய காலகட்டமே இருக்கிறது. பிரளயத்தில் துவாரகை மூழ்கிவிடும். துவாரக மக்களை குடிபெயரச் செய்ய வேண்டும். இவாக்குவேஷன் யோசிக்கிறார். அர்ஜுனனுடைய ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு ஹஸ்தினாபுரம் புறப்படுறார். அந்த காலத்துலலாம் ஒரு மன்னர்
படைப்பரிவாரங்களோடு செல்வார். அப்படியே ட்ராவல் ஆகி போவாங்க. சாயந்தரம் ஊருக்கு வெளியில் முகாமிடுவார்கள். தேவையான உணவை தயாரித்து கொள்வார்கள். உணவு அருந்துவார்கள். உணவு, தண்ணி, யானை, குதிரைகளுக்கு ஏற்ற உணவுகள் எல்லாத்தையும் காலையில் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல தங்குறார். வந்து நின்ன உடனே 5 மணிக்கு கிடக்கிறன்னு அவருடைய கூடாரத்தை ரெடி பண்ணுறாங்க. மன்னரை நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பரந்தாமனிடம் சொல்கிறார்கள். பரந்தாமன் உள்ளே சென்று அமர்கிறார். திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை. அவருடைய ஒரு நண்பர், வயோதிகர், ஆனால் ஒரு முனிவர், அந்தணர், மிக நெருங்கிய நண்பர், அந்த ஊரைச் சேர்ந்தவர். பரந்தாமனுக்கு அந்த சிந்தனை வருகிறது. ஓ, நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரே, அவரை சென்று பார்த்து வந்து விடுவோம் என்று இந்த அந்தண வயோதிக முனிவர் தெரிந்து கொள்கிறார். கண்ணன் வெளியே இருக்கிறார் என்று. அவரும் புறப்பட்டு வருகிறார். பரந்தாமன் கூடாரத்தை விட்டு வெளியே வர எதிரே அந்த அந்தணை முனிவர் வந்து கொண்டிருக்கிறார். இருவரும் கட்டி தழுவி கொண்டனர். கிருஷ்ணர் சொன்னார், நான் உன்னை பார்க்க தான்ப்பா புறப்பட்டேன்னு. ஐயோ பரந்தாமன், நீ வந்தவுடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஓடி வந்துட்டேன். 2 பேரும் உள்ளே போய் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சிநேகிதம், எத்தனையோ வருஷம். நேரம் முடிஞ்சு போச்சு. முனிவர் சொல்கிறார், நேரம் ஆயிடுச்சு, நீ காலையில் ஏஞ்சி புறப்பட்டு நீ போனோம், பிரயாணத்துக்கு பார்க்கணும், நான் கிளம்புறேன். கிருஷ்ணர் வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போகலாமே என்றார். முனிவர் சிரிக்கிறார். என்ன கிருஷ்ணா, உணவற்ற நிலைக்கு நான் சென்று பல வருட காலங்கள் ஆகிவிட்டது, எனக்கு போய் சாப்பிட சொல்கிறேன் என்ன? ஆமாம் ஆமாம், இல்லை வழக்கம் போல் கேட்டேன். இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் நாம் இருவரும் உடல் ரீதியாக சந்தித்து கொள்வது இதுதான் கடைசி தடவை. அதனால் உனக்கு ஒரு வரம் தர ஆசைப்படுகிறேன், எது ஒன்றுனாலும் நீ கெட்டு பெறலாம் என்று. அதற்கும் சிரிக்கிறார் முனிவர். விருப்பு வெறுப்புகளை தாண்டி சென்று எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன, எனக்கென்று தேவை எதுவும் கிடையாது, அப்படி இருக்க நான் உன்னிடம் என்ன கேட்க முடியும் என்றார். கிருஷ்ணர் சொல்கிறார், இல்லை யோசிச்சு பாரு, உனக்கு ஏதாவது தேவைப்படும், இந்த மாதிரி சொல்லாத. முனிவருக்கு புரியல. ரொம்ப நேரம் யோசிக்கிறார், ஏன் இவ்வளோ வற்புறுத்துறாருன்னு. திடீர்னு ஒரு சிந்தனை வருது. கிருஷ்ணா, நான் சில சமயத்தில் பிரயாணம் பண்ணும்போது பாலைவனங்களை கடக்க நேரிடும். அப்படி பாலைவனங்களை கடக்க நேரிட்டால் எனக்கு தண்ணி தீர்ந்து போய்டும், நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிப்பேன். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் எனக்கு நீ தண்ணி கொடுத்து உதவணுன்றார். கிடைக்க பெறுவாய் என்ற அந்த வரத்தை அடித்து முனிவர் விடைபெறுகிறார். பூலோகத்தில் மனிதனுக்கு வரம் கொடுத்தால் கிருஷ்ணர் அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு இந்திரனுக்கு உண்டு. இந்திரன் தான் செய்ய வேண்டும். இதை இந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறான். முனிவர் சென்றவுடன் இந்திரன் இறங்கி வருகிறார். அவர் கேட்குறார் கிருஷ்ணரை பார்த்து, ஓ என்னையா நினச்சினுக்கிறேன், நீ அந்த ஆள் பாட்டு தண்ணி கேட்குறான், நீ பாட்டு கொடுக்குறன்ற, இதெல்லாம் யோசித்து தான் கொடுக்குறியா நீ? பூலோகத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து மானிடனுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. இந்திரலோகத்தில் இருக்கிற தண்ணியை கொண்டாந்து மானிடனுக்கு கொடுத்தன்னா அது மானிடனுக்கு அமிர்தம். என்னை என்னையா பண்ண சொல்கிற நீ? இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்டு நீ பாட்டு சிரிக்கிற அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பாருப்பா, அவன் என்னமோ கேட்பான்னு நினச்சேன், கட்சியில் தண்ணி கேட்டான், நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் அவன் என்ன நினைப்பானை பற்றி எதாவது மேனேஜ் பண்ணு போன்றார். தள்ள அடிச்சுன்னு இந்திரன் போயிட்டான். கிருஷ்ணர் காலையில் போயிட்டார் பிரயாணத்தை தொடங்கி. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு முனிவர் பிரயாணம் செய்கிறார் கால்நடையாக. பாலைவனத்தை கடக்க நேரிடுகிறது. பாலைவனத்தின் இடையில் தண்ணீர் தீர்ந்து விடுகிறது. நொந்துகிறார், இது எப்பவுமே நமக்கு நடக்குதே அப்படின்னு. ஆனால் திடீர்னு அவருக்கு அந்த யோசனை வந்துடுச்சு, ஆஹா, பரந்தாமனே நம்மளுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கார், வரம் கொடுத்துருக்கார், தண்ணி தரேன். அப்படியே வானத்தை பார்த்து பரந்தாமனை கும்பிட்றார். கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு. எனக்கு பார்க்குறாரு, தூரத்தில் ஒரு ஆள் தெரிகிறான். புரிஞ்சுட்டேன், கிருஷ்ணர் நம்ம தண்ணி அனுப்பிச்சிட்டாருன்னு. ஒருத்தர் வழியா கிட்ட வரான். பார்த்துனே இருக்கார் அவனை. ரொம்ப கிட்ட வர ரொம்ப ஒரு மிடில் ஏஜ்டு மேன், அழுக்கு ட்ரெஸ்ஸு, குளிக்கவே இல்லை போல இருக்குது, எவ்வளோ மாதம் வருஷம்.
கையில் ஒரு பெரிய 2 காது வச்ச பை, இன்னும் கிட்ட வரான். எல்லாம் ஒரே ரத்தக்கரை, உள்ள மாமிசம் எலும்பு எல்லாம். கிட்ட வந்துட்டான். என்ன பெரியவரே தண்ணி வேணுமா அப்படின்ட்டு அந்த 2 காதையும் விலைக்கு உள்ளேருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுக்குறான். அதெல்லாம் ஒரே ரத்தம். முனிவர் அப்படியே பார்க்குறாரு. கோவம் வந்துருச்சு முனிவருக்கு. வானத்தை பார்த்து கிருஷ்ணரை மனசுக்குள்ளே திட்டுறாரு. விளையாட்டுக்கு ஒரு இலையே இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறிய. எதிர்க்க நிற்கிறவங்க கோவம் வந்துடுச்சியோ, இவ்வளோ சூட்டில் நின்றுட்டுருக்கோம் பெரியவரை, நீயும் பாதி தூரம் போனோம், நானும் பாதி தூரம் போனோம், தண்ணி ஒன்றா வாங்கி குடியிலனா நான் போயிட்டே இருக்கேன், தண்ணியை வேணா ஒன்றும் வேணாம் போடான்றார் முனிவர் கோவத்தோடு. போயிடுறான். வந்த அந்த மனிதன் இந்திரன், அவன் கையிலே ஏந்தி இருந்தது தேவலோகத்து அமிர்தம். அதை இனம் கண்டு கொள்ள முடியாத போனவர் அந்த அந்தண முனிவர். உங்கள் இடர்க்கே நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கும் அந்த இந்திரன், இந்த நிகழ்வில் வந்த இந்திரன் நான். இனம் காண முடியாத முனிவரில்லை நீங்கள். இனம் கண்டுகொள்ள வல்லமை படைத்த தமிழ் பாரம்பரியத்து சான்றோர் பெருமக்கள். என்னுள் இருக்கும் இந்த அமிர்தத்தை பகிர்ந்து இந்த உலகத்திற்கு பறைசாற்ற முடியுமே ஆனால், நம் தமிழ் குலத்திற்கும் தமிழ் பாரம்பரியத்திற்கும் மிகப்பெரிய ஒரு உயரிய அந்தஸ்தை இந்த உலக அரங்கில் அமைக்க முடியும் என்று வாய்ப்பு